ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாரோட ஃபேவரட்டான மெதுவடை தான் பார்க்க போகிறோம். இந்த மெதுவடை பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயுமே செய்யக்கூடியது தான். ஆனால் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஷேப் கிடைக்காது, கரெக்டான பக்குவத்தில் மாவு கிடைக்காது. அதனால போண்டா மாதிரி போட்டுருவோம். இது எப்படி சரியான பக்குவத்தில் செஞ்சு எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மெதுவடைக்கு நான் இன்றைக்கி ஒரு 1/4 கிலோ அளவுக்கு உளுந்து, தோல் இல்லாத வெள்ளை உளுந்து வந்து ஒரு 4 மணி நேரம் போல் தண்ணியில் கழுவிட்டு ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நான் மிக்ஸி வச்சு தான் உங்களுக்கு சொல்லித்தரப்போம். யூஸ்வலாக பார்த்திங்கன்னா மெதுவடை வந்து கிரைண்டரில் அரைச்சி தான் செய்வாங்க. பட் இது மிக்சிலேயே எவ்வளோ ஈஸியாக அதே கன்சிஸ்டன்சி மாறாமல் செய்கிறதுன்னு தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மிக்சியில் நம்ம சேர்க்கறதுனால கண்டிப்பாக கொஞ்சமாக தண்ணி தேவைப்படும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தண்ணி சேர்க்காமல் நல்லா ஒரு டைம் நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு மட்டும் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தேவைப்படுறப்போ சேர்த்துக்கோங்க. ஒட்டுக்காக சேர்க்க வேணாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுக்கும்போது பருப்பு பார்த்திங்கன்னா முழுசாக தான் இருக்கும். சரியாக மிக்சியில் வந்து அரைப்படாது. அதனால தான் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். அண்டு இது வந்து அப்பப்போ ஸ்பூன் இல்லைன்னா கத்தி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு அப்பப்போ கிளறி விடுங்க. ஏன்னா அடியில் வந்து பருப்பு போய் சிக்கிட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு மிக்சியில் வந்து கொஞ்சம் ஓடுறதுக்கு கஷ்டமாகும். தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஒரு ஸ்பூனில் இப்படி எடுத்திங்கன்னா கவிழ்த்தா கூட அது விலகக்கூடாது. இதுதான் சரியான கன்சிஸ்டன்சி. தண்ணி வந்து அதனால தான் பார்த்து விட்டுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் தண்ணி வந்து மொத்தமாகவே இந்த கப்பில் ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருப்பேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, இந்த பக்கம் கிடைக்கிற வரைக்கும். இன்னொரு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு அதில் அந்த மாவு எடுத்து போட்டிங்கன்னா இந்த மாதிரி மிதக்கும். இந்த மாதிரி மிதந்தால் கூட வந்து நமக்கு சரியான கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இது 2ல் எது உங்களுக்கு கரெக்டாக வந்தாலுமே உங்கள் மாவு கரெக்டான பக்குவத்தில் அரைச்சி எடுத்துருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு பெரிய வெங்காயம் சாப் பண்ணி எடுத்திருக்கேன். காரத்துக்கு 4 பச்சை மிளகாய் சாப் பண்ணி எடுத்திருக்கேன். இது கூட தேவையான அளவு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அண்டு 10 போல் மிளகு சின்னதாக நுணுக்கி எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஒரு துண்டு இஞ்சி வந்து துருவி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது நமக்கு சாப்பிடும்போது வாயில் அங்கங்கே கடிப்படாமல் இருக்கும், டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும். அண்ட் இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்பினஸ் கொடுக்கும். அண்ட் அதே போல் நல்லா செவந்து வரும். வடை கடையில் நீங்கள் வாங்கும்போது எப்படி செவப்பாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கையிலேயே நல்லா பிணைஞ்சு அப்போ தான் நம்ம போட்டிருக்க எல்லா பொருளுமே ஒன்றோட ஒன்று நல்லா சேர்ந்து கலந்து வரும் மாவில். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி கரெக்டான ஷேப்பில் போடுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு கையை லேசாக நினச்சிக்கோங்க. நிறைய தண்ணி எடுத்துட்டிங்கன்னா எண்ணெயில் போடும்போது எண்ணெய் வந்து ரொம்ப குடிச்சிடும். இந்த மாதிரி தண்ணியில் கையை தட்டுட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி கட்டை விரல்லையே ஓட்டை போட்டிங்கன்னா போதும். இதுக்கு வந்து நீங்கள் எந்த கவரோ இலையோ இல்லை ஃபாயில் ஷீட் எதுவுமே தேவைப்படாது. கையிலே இந்த மாதிரி அழகான ஷேப் கொண்டுட்டு வந்துடலாம். எண்ணெய் சூடானதுமே ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அண்ட் ஃபஸ்ட் டைம் செய்யும்போது உங்களுக்கு ஷேப் வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. அண்ட் கையில் வந்து இந்த மாதிரி எண்ணெயில் கொண்டு போய் போடுறதுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு கரண்டியோட பின்பக்கமாக இதை நீங்கள் போட்டு அந்த கரண்டியில் கொண்டு போய் அதை நீங்கள் வச்சிடலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஷேப்பில் சூப்பராக கிடைக்கும். பாருங்கள், நம்ம அரிசி மாவும் சேர்த்துருக்கறனால நல்ல கலர் கிடைக்குது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா பொரிச்ச உடனே மட்டும் ஒரு முருன்னு இல்லாமல் நீங்கள் எவ்வளோ நேரம் கழித்து ஆற வச்சு சாப்பிட்டிங்கன்னா கூட நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். கடையில் நீங்கள் வாங்கும்போது எந்த மாதிரி இருக்குமோ அதே மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.